நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல. வணக்க மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா ஷேக் ஹசீனா யூனிஸ், இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் பஞ்சாயத்து. இங்க எப்படி இந்தியால பிஜேபி காங்கிரஸ், ஸோ அந்த மாதிரி அங்க ஷேக் ஹசீனா ஒரு கட்சி. அப்ப காங்கிரஸ் வந்து எப்படி பாரம்பரியமான ஒரு ஃபேமிலின்னு வாங்கல, லைனேஜ் ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி ஷேக் ஹசீனா அங்க பங்களாதேஷ்ல அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வாரிசு அவங்க ஷேக் ஹசீனா. இன்னொரு பக்கம் யூனிஸ், அவர் வந்து இப்போ வெளியே இருந்து பிஜேபியில் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அது வெளியே இருந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. ஸோ ரெண்டு கட்சிகள், அதான் ஷேக் ஹசீனாவும் அந்த யூனிஸ்ன்றவரும். இந்த யூனிஸ்ன்றது வந்து வெஸ்டோட கைப்பாவை அப்படின்றாங்க, அது பிரான்ஸோட ஒரு பப்பட்டுன்னு சொல்றாங்க. சரி, யூனிஸ் அப்படின்றவர் வந்து பிரான்ஸோட மேலை நாடுகளோட பப்பட் வச்சுக்குவோம், அமெரிக்காவோட பப்பட் கூட வச்சுக்குவோம், ஏன்னா எல்லா நாடுகளிலும் ஒரு லாபி நடக்குதுல்ல. ஸோ ஒரு மேற்கத்திய நாடுகளோட பப்பட். இந்தியாவை ஒடுக்கணும்னு நினைக்கிறது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே. ஸோ அது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேக் ஹசீனான்றவங்க வந்து இந்தியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஸோ அப்போ ஷேக் ஹசீனான்றவங்க வந்து இந்தியாவோட பப்பட்டா? ஸோ இந்த கேள்வி வருதுல்ல. ஸோ இந்த கேள்வியை மைண்டில் வச்சுக்கிட்டே இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 நாட்களாக அமைதியாக இருக்கு. இனி மீண்டும் நாளை கலவரம் பெரிய அளவில் வெடிக்க காத்திருக்கிறது. நீ தேடுற ஆளு என் நாட்டில் தான் ஒழிச்சு வச்சிருக்கோம். அதாவது ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர், அந்த நாடு கடத்தப்பட்டவர், நாடு கடத்தல தப்பி வந்தவர், இந்தியாவில் தான் இருக்காரு. நீ என்ன பிடிங்கிக்கன்னு சொல்லி இந்தியா ஒரு தில்லான முடிவு எடுத்திருக்கு. காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். உமாபதி அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பீகார்லாம் போய் பீகார் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி பார்த்துட்டு காட்டிட்டு இருந்தாரு, பானிபூரி கடையெல்லாம் காட்டிட்டு இருந்தாரு, பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நபர் தான். இவர் மட்டும் கிடையாது, ரிட்டையர் ஐஜின்னு நினைக்கிறேன், ஒரு டிஎஸ்பியா ஐஜியோ, ஒரு போலீஸ், ரிட்டையர் போலீஸ், அதுக்கப்புறம் ரிட்டையர் மிலிட்ரி. ஸோ இந்த 3 பேர், ரிட்டையர் பத்திரிகையாளர், ரிட்டையர் போலீஸு, ரிட்டையர் மிலிட்ரி. ஸோ 3 பேரும் பிரதானமான ஆட்கள். இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, பட் இவங்க 3 பேர் ரொம்ப யூனிக்கான ஆட்கள். இந்த 3 பேர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷேக் ஹசீனாவோட மரணத்தை, அவங்க மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துருவோம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட், ஒரு மக்களோட கிளர்ச்சி நடந்திருக்கு, ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்திருக்காங்க, அடிச்சு நவுத்தி. இப்போ நீங்கள் எதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எமர்ஜென்சின்னு ஒரு பீரியட் இருந்துச்சு. ஸோ பிஜேபி ஆட்களுக்குலாம் நிறையா தெரியும், டிஎம்கே ஆட்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்போ எல்லாருமே தலைவர்கள்லாம் எதிர்த்து, அதாவது இந்திரா காந்தி அவங்களோட எதிர்த்து யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ, அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு யாரெல்லாம் குந்தக விளைவிக்கிற ஆளாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி தூக்கி குண்டாஸ் போட்டாங்க, தூக்கி உள்ள ஜெயிலில் போட்டாங்க, கால வரையறை இல்லாமல் ஜெயிலில் போட்டாங்க. பல பேரை தூக்கிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் இது பண்ணி விட்டாங்களாம். இதுக்கு பேர் என்ன? ஒரு இனத்தை அழிக்கிறதுனா, அது இவங்க இருக்காங்கல்ல, சிங் ஃபேமிலி, அவங்களும் பயங்கரமான ஒரு பாதிப்புக்கெல்லாம் உள்ளாயிருக்காங்க இந்த ஆட்சி மூலயமா. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் பங்களாதேஷ்ல நடக்குது. யார் மூலியமா அப்படின்னா ஷேக் ஹசீனா அவங்க மூலயமா. ஸோ அதுக்கான குற்றமாகத்தான் இவங்களை இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பிரதமராகவே இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு தவறான ஒரு தலைவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே, ஏற்றுக்கொள்ளப்படுறது தான். இதே ஒரு சனி நபர் வந்து இதை பண்ணியிருந்தாருன்னா, நாட்டுக்கு குந்தக வளைக்கிற ஒரு ஆளா பண்ணா அவரை தீவிரவாதின்னு ஒரு முத்திரை குத்துறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் வந்து ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டுக்குள்ள கிளர்ச்சியை உருவாக்கி அந்த மக்களுக்குள்ள அமைதியை குந்தகம் விளைவிக்கிறாரு அப்படின்னா அவர் தேச துரோகி, தேசத்துக்கு எதிரானவர். அவரை தூக்கி ஜெயிலில் போடுறீங்க, இல்லை சுட்டுக் கொள்றீங்க, இதை ஏதோ ஒன்று பண்றீங்க. பட் இதே ஒரு தலைவர்ன்ற பேர்ல, அரசியல்ன்ற பேர்ல கொள்ளையடிச்சுக்கிட்டு இந்த மக்களுக்குள்ள பிளவை உண்டாக்கி போட்டு தரனா அவனை தலைவனாவே வச்சிருக்கீங்க. இது என்ன மாதிரி கான்செப்ட்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கா அங்கே இதே தான். ராஜபக்சேன்றவன் உள்ளுக்குள்ள கிளர்ச்சி பண்ணி மக்களை கொண்டு குளிச்சு எத்தனை மக்கள் இறந்துருக்காங்க. ஒரு தலைவனா என்ன, எல்லா மக்களையும் அரவணைத்து போறது. ஸோ அந்த மக்களுக்கு புரிய வச்சு, சரி ஓகேங்க, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கணும், நீங்க இருக்க இடத்துல நீங்க இருந்துக்கோங்க, சிங்களர்கள் மக்கள் இருக்கிற இடத்துல சிங்களங்க இருந்துக்கணும், எதுக்கு சண்டை போடுறீங்க, 2 பேரும் அவங்க இடத்த பிரிச்சுக்கிட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்றவன் தலைவன். அப்படிலாம் கிடையாது, தமிழுக்கு இடமே கிடையாது, வெளியே போங்கன்னு விரட்டி வர்றான் அப்படின்னா அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், அவன் தலைவன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க. பிரித்தாலும் சூழ்ச்சி, இது எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காலையும் இதான் நடந்துச்சு. இப்போ அவன் தலைவனாக தான் இருக்கான், அவங்க பையன்லாம் ரொம்ப சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஷேக் ஹசீனா மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, இவங்க பாரம்பரியமாக அந்த ராயல் பிளட் லைன்ஸ் இருக்குல்ல, அதோட டைப்ல இல்லை. இவங்க வெறும் பர்பட்ஸ், அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிற ஒரு பர்பட்ஸ். ஏன்னா ரீசெண்டாக தான் பங்களாதேஷ் பிரிஞ்சிச்சு, முதல் பாகிஸ்தானோட டைப்ல இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் இந்த பக்கம், இந்தியாவில் இங்கிட்டு 2 பக்கமும் காயடிச்சிட்டு இருக்காங்க. 2 பக்கம் முஸ்லீம் நாடுகள், இது ஹிந்து நடுவில். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு டைம் பாம் மாதிரி யோசிச்சு பாருங்க. எப்போ வேணா அவங்க நமக்கு கிளர்ச்சி பிரச்சனை கொடுப்பாங்க.
ஸோ பங்களாதேஷ்லேருந்து ஃபேக் ஓட்டர்ஸ்லாம் உள்ள வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் ஓடிக்கிருக்காங்க, மூட்டை முடிச்சு கட்டிட்டு எத்தனை பேர் போகிறத நான் பார்த்தேன் வீடியோஸில். எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அப்படின்னு இந்த மாதிரி. ஓகே, இந்த எஸ்ஐஆரை பற்றி பாரிசாலன் ஒரு வீடியோ போட்டிருந்தான், அதை பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஷேக் ஹசீனான்றவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசுகிறாப்புல இந்த உமாபதி. தண்டனை வரதுக்கு முன்னாடியே அவர் பேசுகிறாப்புல. ஸோ இவருக்குலாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க, டீகோட் பண்ணி பேசிட்டாப்புல. இதனால அங்கே கலவரம் வருமா? ஏன்னா இந்த ஷேக் ஹசீனான்றவங்க தப்பாக அரசியல் பயன்படுத்துகிறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளர்ச்சி உண்டாச்சு. அவங்க தந்தையோட சிலையெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டினாங்க. இங்கே இருக்கவங்க கூட நிறையா மக்கள் சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு கூட்டம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்களுடைய சிலைகள் என்னைக்கு செருப்பால் அடித்து ஓட வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. அப்படி ஒரு நடந்த விஷயங்கள். ஏன்னா சாதாரண மக்களுக்கு இது வந்து பெரிய பிரச்சனையாகவே தெரியல. ஆளும் வர்க்கம் வந்து மக்களை சுரண்டுது அப்படின்னா அவனுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனையை பார்த்து சந்தோஷம் தான் பட்டாங்க. அண்டர்லைன் வேர்ல்டு. ஸோ இங்கே இருக்கிற மக்களும் கொஞ்சம் இது என்னைக்கு இங்கே நடக்க போதோ அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே நடக்காத வாய்ப்பே இல்லை, அது வேற மாதிரி நடக்கும். சரி, மேட்ரு போவோம். இப்போ இந்த அம்மா இந்த இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க, இந்தியா பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுது. அந்த யூனிஸ்ன்றவனுக்கு சப்போர்ட்டாக பின்னாடி சீனா இருக்குமா, சீனாவோட கையுட்டல் இருக்கா அப்படின்ற ஒரு பார்வையும் போயிட்டு இருக்கு. சீனா அதை ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு மேலே அந்த அந்த என்ன சொல்கிறது, எல்லை பகுதியில் பஞ்சாயத்து நடந்துட்டுச்சுல. இது இன்னொன்று, சீனா எல்லை பகுதின்னு சொன்னோன்னே தலைலாமான்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் இப்படி தான் இந்தியாவில் தஞ்சம் இருந்தார். அங்கே ஒரு சிக்கல் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவரை பற்றின விஷயங்கள்னாலையும் ஒரு எல்லையோர பிரச்சனை நடந்துச்சு. அந்த போருக்கு அது ஒரு முக்கியமானது, சீனா இந்தியா போருக்கு அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஷேக் ஹசீனா இங்கே இருக்காங்க, பங்களாதேஷ் திருப்பி கொடுக்க சொல்லுது. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ அந்த தண்டனை நிறைவேற்றணும்னா நீங்கள் கொடுங்கன்னு கேட்பான். இவன் கொடுக்க மாட்டான்னு சொன்னால் அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க மைனாரிட்டி ஹிந்துக்கள் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி அந்த கலவரம் நடக்கும்போது ஹிந்துக்களை தான் தாக்குனாங்க அங்கே இருக்க முஸ்லீம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்க ஹிந்துக்களுக்கு அச்சுறுத்தல். இப்போ அங்கே இருக்க ஹிந்துக்களுக்கு அச்சுறுத்தல் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஒரு பஞ்சாயத்து போகும்போது இங்கே இந்தியாலையுமே முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு ஹிந்துக்கள் பெரிய நாடுகளாக இருக்குது. இப்போ இவங்க வந்து கிளர்ச்சி உருவாகிற மாதிரி இருக்கும். அங்கே ப்ராப்ளம், அங்கே எங்கள் ஆளுக்கு பிரச்சனைனா இங்கே உங்கள் ஆளுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறானுங்க. ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவுக்குள்ள ஒரு அமைதி குந்தகம் விளைவிக்கும், ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வரும். இதைத்தான் இந்த உமாபதின்றவர் சொல்லியிருக்காரு, டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு, ரொம்ப ராவாக சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்த மிலிட்ரி சர்ஜன் இருக்காரு, அவரும் அதுதான் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அங்கே இருக்க மக்கள் ஏன் இங்கே வராங்க அப்படின்னா, அங்கே பஞ்சாப் பாராதியாக இருக்காங்க, வாழ்றதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, இங்கே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்காங்க, அதனால இங்கே வராங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா இங்கே சேஃப் அண்ட் செக்யூர்லாம் கிடையாது, இங்கேயும் பிரச்சனை இருக்கு, ஆனால் அதுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அங்கே அவன் கழுத்துல காதில் இருக்கலாம் பிடுங்கி திங்கிறாங்க, இங்கே அவனுக்கே தெரியாமல் அவன் ஏடிஎம் கார்டில் பிடுங்குறாங்க. ஸோ மக்கள் தொகை இங்கே அதிகம், அங்கே மக்கள் தொகை கம்மி. ஸோ அதனால் நேரடியாக பிடுங்குறாங்க, இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்ன்றது மக்கள் தொகை அதிகம், இவங்க வந்து யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ஸோ குறிப்பாக சவுத்தில் யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. இவங்கள தெரியாமல் ஆள்றது வரைக்கும் தான், தெரிஞ்சு ஆண்டோம், தெரிஞ்சு திருட்டுறோம் தெரிஞ்சிச்சுன்னா இவங்க கொந்தளிச்சிருவாங்க, தடுக்கவே முடியாது, எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கொஞ்சம் பதார்த்தமாக திருட்டுறாங்க, அப்பையும் திருடுறதவே மாட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த மிலிட்ரி சர்ஜனும் இதான் பேசுறாரு, இன்னொரு ரிட்டையர்டு போலீஸ்காரரும் இதான் பேசுறாரு, இந்த பிரச்சனையை பற்றி பேசுறாரு. இந்த அம்மா அங்கே கொள்ளையடிச்சுன்னு சொல்றாங்க, அங்கே மக்களுக்கு எதிராக செயல்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, மக்கள் கொண்டு குவிக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக இன அழிப்புக்கு காரணமான ஆளுன்னு இப்போ பேசுறாங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்க்கு ரீசெண்டாகவே ஜட்ஜ்மெண்ட் வருது, இன அழிப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி? 2009 இன அழிப்பு நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துகிட்டு இருந்துச்சு. தமிழ் மக்கள் என்ன தக்காளி தொக்கா? ஸோ அவங்க மக்கள் இத்தனை லட்சம் பேர் செத்து கண்ணுதிரே எல்லாருக்குமே தெரியும். முள்ளிவாய்க்காலில் வாங்க தஞ்சம் நாங்கள் அடைக்கலம் தரோம்னு சொல்லி கூட்டி போய் துரோகம் செஞ்சு முதுகில் குத்தி கொண்டாங்க ஸ்ரீலங்காவில். அது எல்லாருக்குமே தெரியும், அது இன துரோகம்னு. இந்தியா கூட சொல்லலை இனப்படுகொலைன்னு. ஏன்னா இந்தியாவோட மிலிட்டரி தானே போச்சு அங்கே. ஸோ இப்போ இது வெளியே வந்துச்சு. இந்த கேஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்காவோட மேட்டர் வெளியே வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசினாங்க அப்படின்னா, வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து பேசி ஆமாம் இது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா பல பெரிய தலைகள் உருளும். மொதல் தலை இந்தியாவோட மிலிட்டரி தானே அங்கே போச்சு, அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இப்போ இந்தியாவை தானே போய் மிதிச்சு கொண்டுச்சு. அவன் கொண்டு வந்து பார்த்தாம இங்கேருந்தே வந்து கொண்டாங்க இல்லை, சிங்குகள்லாம் இறக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, சிங்குகளை தமிழர்களை இறக்குவாங்க, சீக்கியர்கள் கோயிலுக்குள்ள இறங்குறதுக்கு இங்கே தமிழர்ல இருந்து அனுப்புவாங்க. போய் தெரிங்க, கோல்டன் டெம்பிள்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு, சீக்கிய கோயில்களுக்குள்ள பிரச்சனை நடந்துச்சு. அங்கே இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்க இராணுவத்தை உள்ள இறக்குனாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க இலங்கையில் இருக்க தமிழர்கள் அழிக்கிறதுக்கு இங்கேருந்து சீக்கியர்கள் அனுப்புனாங்க.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, இந்த மக்கள் அந்த மக்கள் கூட தூண்டி விடுது பரம்பரை பகையாக மாற்றி வருது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு சப்போஸ் இந்த சீக்கியர்கள் வந்து இனப்படுகொலை பண்ணாங்கல்ல, இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து தெரிஞ்சு இந்த தமிழ் மக்களுக்கு கோவம் இருக்குது, அந்த மிலிட்ரிஸ்க்கு வந்து கோவம் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு சீக்கியர்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த மிலிட்ரிஸ் வந்து அங்கே அனுப்புனாங்கன்னா கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியுதா? பிரித்தாலும் சொல்லிச்சு மிலிட்டரியில் கூட எப்படி இருக்குது. ஏன்னா சொந்த நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்கள் அங்கே அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு யார் அனுப்பியிருக்கணும்? தமிழ் தெரிந்த, தமிழ் உணர்வு இருக்க மிலிட்டரி ஆட்கள்லாம் அனுப்பியிருக்கணும். அவங்க இப்படி கொண்டு குமிச்சிருக்க மாட்டாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்கு பதிலாக தான் இதை அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பாலிடிக்ஸ். சரி, இதுக்குள்ளே டீப்பாக போவாங்க. இது ஸ்ரீலங்கா மேட்ரு மாட்டுச்சுன்னா இவங்கெல்லாம் உருவாங்க. மொதல் தள்ள உருளுது இந்தியா தள்ள உருளும். இந்தியா தான் இப்போ முதல் குற்றவாளியாக மாறும். அதுக்கப்புறம் எங்கே ஆகும்? இப்போ போர் குற்றவாளின்னு சொல்லி ராஜபக்சே தூக்குனாங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு தூக்குவாங்க. ஏன்னா இந்தியா சொல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுடைய இது ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இதை ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி அவனே ஒப்பனா சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அப்போ அவனை பிடிக்க முடியாது. அவன் சுதந்திரமாக வந்து இங்கே திருப்பதியில் சாமி கொண்டு போய்க்கிருக்கான். ஸோ இப்போ இங்கே பிடிப்பாங்க. இது இல்லாமல் வெஸ்டர்ன் நம்ம சொல்கிற அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களும் மாட்டுவாங்க. ஸோ எல்லாரும் மாட்டுவாங்கன்றனால எல்லா திட்டமும் சேர்ந்து இந்த மூட்டாங்க. பட் இந்த ஷேக் ஹசீனான்ற மேட்ரு ஏன் அது மூடலை அப்படின்னா, இதில் 2 ஆட்களுடைய தலையீடு மட்டும்தான். இந்தியா, பாகிஸ்தான். ஏன்னா பாகிஸ்தான் தலையீடு இங்கே இருக்குது, அது பாகிஸ்தானுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குது, இங்கே இந்தியா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, பங்களாதேஷுக்கு பின்னாடி இந்தியா இருக்குது. ஸோ சின்ன ஒரு பாலிடிக்ஸ் தான். இதில் வெளியே வந்து ஆமாண்டான்னு போயிடுவாங்க. ஏன்னா இது எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா சவுத் இந்தியாவில் இருக்க மக்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ இந்தியர்களுடைய உணர்வை வேற ஒரு நாட்டுக்குள்ளே பண்ணாங்கன்னா அவன் போய் இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடும் சிங்களத்தில் ஸ்ரீலங்கா இருக்குல்ல, ஒன்றாயிரும். இவங்க ஒன்றாயிருவாங்க, உடம்பு 2 பேர். அது உங்களுக்கு புரியும், இது பெரிய மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கவங்க எப்படிலாம் தனி நாடு வேணும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக மாறிடும். ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் பாலிடிக்ஸ். இதெல்லாம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். ரொம்பலாம் ரொம்ப சுத்தரம்லாம் கிடையாது. உங்களை சிந்திக்க விடாமல், யோசிக்க விடாமல் வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஷேக் ஹசீனான்றவங்க அவங்க கொடுக்குறது என்ன, அவங்கள போய் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு ஒரு லாபி நடக்கணும், பங்களாதேஷ் உங்கள் பக்கம் ஏற்றுக்கணும். அதாவது அகண்ட பாரதத்தில் அதுவும் ஒரு கிளைப்பிரிவு. இவ்வளோதான் அரசியல். அகண்ட பாரதத்துக்குள்ளே அது வந்துடும், பங்களாதேஷ் வந்துடும், ஏன் பாகிஸ்தானே வந்துடும். என்ன இப்படி எப்படி சொல்கிறீங்க? பாகிஸ்தான் நமக்கு பரம்பரை எதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. நேரு ஃபேமிலி, காந்தி ஃபேமிலி, அது என்ன ஃபேமிலி, ஒரு யார், ராகுல் காந்தி, இவங்களோட ஃபேமிலி தான் அங்கேயே ஆண்டுகிட்டு இருக்கு. இங்கேருந்து பிரிக்கும் போது இங்கேருந்து போனவங்க தான் பிரித்து கொடுப்பாங்கல்ல, இடத்த பிரித்து கொடுப்பாங்கல்ல. அப்படி பிரித்து கொடுத்தப்பட்டதில் இவங்களோட ஃபேமிலி, அந்த ராகுல் காந்தி அவங்களோட ஃபேமிலியில் இருக்க ஆட்கள் தான் அங்கே ஆழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 5 பொண்டாட்டி நினைக்கிறேன் அவங்களுடைய தலைமைக்கு வந்து 5 பொண்டாட்டி. அதில் முஸ்லீம் ஆட்களும் இருக்காங்க, வேறு நாட்டு. பெரிய கூத்து. ஸோ இந்த மாதிரி இப்போ அவங்களோட வாரிசுகள்லாம் ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி ஆண்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே புரியாமல் மக்கள் பாவம் ஓட்டு போடுறேன், அது போடுறேன், இங்கே எஸ்ஐஆரில் என் பேர் வரல, எனக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் தூக்கிடுவாங்கன்னு ஏதோ பேசிக்கிருக்காங்க. கலவரம், இந்த வார்த்தையை தான் இந்த எல்லாருமே அட்ரஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் மடித்தமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க மக்கள், ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க அதிகாரத்தை காட்ட முடியும். பிரச்சனையே நடக்கலைன்னா சும்மா வந்து அதிகாரத்தை காட்ட முடியாது. அப்படி அதிகாரத்தை காட்டினா இந்த டெமோக்ரஸி, இந்த சிஸ்டம் தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக நடக்குதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். இது இவங்க பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு மேலேருந்து ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணுறாங்கல்ல, அவன் மாட்டிக்குவான். என்றைக்குமே அவன் மாட்டுற மாதிரி பண்ண மாட்டான். எப்பயுமே யாரை மாட்டிவிடான்னு தெரியுமா? அந்த ஷேக் ஹசீனா, அப்புறம் அந்தந்த நாட்டு அதிபர்கள் தான். இப்போ நம்ம ராஜபக்சே பற்றி பேசுகிறோம்ல, ஏன்னா ராஜபக்சே தான் திருடன்னு தெரியும், ஆனால் ராஜபக்சே தான் இதை பண்ணானா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுதான் விஷயமே. புரிஞ்சுக்கோங்க, இங்கே நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப சப்பையான பாலிடிக்ஸ் தான். எதுவுமே ரொம்பலாம் உங்களை வந்து மைண்டு கேம்லாம் ஆடலை, சிம்பிளாக ஆடுறானுங்க. உங்கள் மைண்டை சிந்திக்க விடாமல் வச்சுருக்கானுங்க. நீங்கள் லைட்டாக ஓவராக திங்க் பண்ணிங்கனாலே கிளியராக தெரிஞ்சிடும் சப்ப மேட்டரான்னு. அதை திங்க் பண்ணவே விடாமல் பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க. அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்க, எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம். அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படி தான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி டீ குடிக்கிற மாதிரி ஒருத்தர் கூலி வேலை பார்க்குற ஒரு நபர் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகும். அந்த வீடியோ வைரல் ஆனோடனே அதே மாதிரி டீ கடையில் போய் இவர் குடிப்பார், அவர் எப்படி குடிச்சாரோ அதே மாதிரி குடிச்சு இதை வைரல் பண்ணுவாங்க. இது ஒன்றத்துக்கு உதவாமல் இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்ஏஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிவி தலைவர் வந்து வீடியோ போட்டு லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பேசிட்டு போவார், இதை பரபரப்பாக பேசுவாங்க, டிபேட் ஷோவை நடத்துவாங்க. ஆனால் பேசக்கூடிய விஷயம் என்ன, அதை பேசவே மாட்டாங்க. புரியுதா? இங்கே என்ன லாபி நடக்குதுன்னு, உங்களுக்கு என்ன தெரியணும் என்ன தெரியக்கூடாதுன்றது முடிவு பண்ணுறது யாரு? நீங்கள் சிந்திச்சு நீங்கள் சுயமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு நினச்சிக்கோங்க.
இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்லாம் பண்ண ஏசன்ட்ரஸ் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஸ்பீடா நீங்க ஓட்டிட்டு வரீங்க, உங்க லாரியில பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, பக்கத்திலே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 10 குழந்தை மேல ஏத்த முடியுமா இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க யார் மேல ஏத்துவீங்க? 10 குழந்தை மேலயா ஒரு குழந்தை மேலயா? அந்த ஒரு குழந்தை மேல ஏத்தி, ஏன்னா 10 பேர் சாகிறதுக்கு ஒருத்தர் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் ஏத்துவேன். நான் நல்லா கவனிச்சீங்களா? 10 குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது, ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான், இந்த உலகமும் அப்படித்தான். தப்பு செஞ்ச 10 பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொன்னுடும். வீழ்ச்சிக்குங்க, பொழைச்சிக்குங்க. The choice is yours.